சென்னை நார்மலாக தான் இருக்கும், எந்த கவலையும் பட வேண்டாம். சென்னை வாசிகளுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், உலகம் அழிஞ்சிரும்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. சென்னை எப்போதும் போல இருக்கும். குறிப்பா இந்த ஒசூர் ரீஜன்ல, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூர் சென்னை ரீஜன்ல வந்து நிறைய புதிய தொழிற்சாலைகள் அமையறத நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த தங்கம் வெள்ளியினுடைய விலைகள் குறையுமா அப்படின்றது கேட்டீங்கன்னா டெஃபினட்டா குறையாது, கூடுதலா தான் போகும். அதே போல வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த சித்திரை மாசங்கள் எந்தெந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றதை பார்க்கும்போது சில்வர் பிசினஸ் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிவதனுஷையர். உலகில் வந்து அடுத்தடுத்த மாற்றங்கள், குறிப்பா தமிழ்நாட்டுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு. என்னடா லூஸ் தனமா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இந்தியாவுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு, இந்தியாவுக்குன்னு ஒரு தசா புத்தி ஓடிட்டு இருக்கு. சோ அது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது சுதந்திரம் கிடைத்த நாள், நட்சத்திரம் அப்படிங்கிறது, சுதந்திரம் கிடைச்ச டேட்டு, சுதந்திரம் கிடைச்ச டைம், இதை வச்சு எடுப்பாங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாடுன்றது எப்போ உருவானுச்சுன்றதை பொறுத்து நம்மளோட முன்னோர்கள் ஜோதிட பேராசான்கள் வந்து அதை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல வந்து அடுத்தடுத்து வந்து என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். குறிப்பா இப்ப வந்து உலகியல் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய போது முக்கியமான கிரகங்கள் இதுல வந்து ராகு கேதுவோட டாமினேஷன் தான் சூப்பராகவே வேலை செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அப்படின்றத நீங்க நினைக்க வேண்டாம். எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ வந்து டிரான்சிட்ல வந்து ராகு பகவான்றவர் கும்பராசியில பயிற்சி ஆகும்போது நிறைய கோவிலினுடைய கும்பாபிஷேகங்கள் நிறைய பார்த்தோம். ஸோ அப்போ அடுத்து ராகு பகவான் வந்து மகர ராசிக்கு வருவார். ஸோ அப்போ மகர ராசி அப்படிங்கிறது எந்தெந்த இடங்களை குறிக்கும் அப்படிங்கிறது, குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து இந்த சிட்கோ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து தொழிற்சாலைகள். அப்ப வந்து இந்த தொழிற்சாலைகள்ல வந்து பார்த்தோம்னா புதிய வாகனங்கள் அப்படிங்கறது வந்து நிறைய உருவாகும். குறிப்பா வந்து ஈவியோடைய, அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டிலேயே கூடுதலா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது எந்தெந்த விதமான இடங்கள்ல வந்து அது இன்னும் செயல்முறையாக்கி கொஞ்சம் பிராண்டா நடத்துவாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது குறிப்பா இந்த ஒசூர் ரீஜன்ல, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூர் சென்னை ரீஜன்ல வந்து நிறைய புதிய தொழிற்சாலைகள் அமையறத நம்ம பார்க்கலாம். அதே போல வந்து மகரம் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான பேருந்து நிலையங்களை குடிக்கக்கூடிய இடத்துக்கு போய் ராகு பகவான் வர்றாரு. சோ அப்ப அந்த பேருந்து நிலையங்கள்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன்னே இடிச்சிட்டு கட்டுவாங்க, அப்படி இல்லாட்டி வந்து இடமாற்றம் பண்ணுவாங்க. இப்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இடமாற்றம் பண்ணாங்கல்ல, இப்ப வந்து கோயம்பேடுல இருக்கிறது வந்து கிளாம்பாக்கத்துலயும், திருச்சியில வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து பஞ்சப்பூருக்கு மாத்தின மாதிரி இன்னும் பல ஊர்களில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுகள், பேருந்து நிறுத்தங்கள் மாறுறதுக்கான அமைப்பு இருக்கு, ஆல்ட்ரேஷன் நடக்கிறதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த புது வருஷம் சித்திரை மாசத்துக்கு அப்புறம் தமிழ் வருடத்துல நம்ம பார்க்க கூடலாம். அதுவும் ஒண்ணு. அதே போல வந்து இன்னொரு விஷயங்கள் ரொம்ப ஒரு பீக்ல போயிட்டு இருக்கிறது இந்த தங்கம் வெள்ளியினுடைய விலை. அப்ப அந்த தங்கம் வெள்ளியினுடைய விலைகள் குறையுமா அப்படின்றது கேட்டீங்கன்னா டெஃபினட்டா குறையாது, கூடுதலா தான் போகும். இன்னைக்கு 1 கிராம் விற்கக்கூடிய வெள்ளி வந்து 300 ரூபாய் இன்னைய டேட்ல விற்கிறாங்கன்றத பார்த்தோம்னா 1 கிராம் 550 ருபீஸ் வரைக்கும் போறதா நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா சித்திரை மாசங்களுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ஷேர் மார்க்கெட் இது இல்லாம கோல்டு அண்ட் சில்வர், குறிப்பா வந்து சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா என்னைக்குமே உங்களுக்கு வந்து லாபம் தான். அதே போல வந்து இந்த ஸ்கீம்ல நகைக்கடையிலாம் வைப்பாங்க, ஸ்கீம்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறது வந்து இந்த உலகியல் ஜோதிட ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது வெள்ளி பொருட்கள் நிறைய வாங்குறது வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு 2026 வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆஃப்டர் சித்திரை மாசம், இந்த நம்ம தமிழ் மாசத்துக்கு தான் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுப்போம். ஸோ அப்போ அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கும்போது இந்த சித்திரை மாசத்துக்கு அப்புறம் சில்வருடைய ரேட்டுகள் கூடுறத நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அதே போல வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த சித்திரை மாசங்கள் எந்தெந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றதை பார்க்கும்போது சில்வர் பிசினஸ் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த ஆட்டோமொபைல் ஹார்ட்வேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஐடி செக்டார்ல உள்ளவங்களுக்கு அடிக்கடி வந்து சின்ன பிரச்சனைகள் வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூஸ், டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எப்போன்னா இந்த சித்திரை மாசத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன். அதே போல வந்து
இந்த வருஷம் மழைகள் அப்படிங்கிறத பார்க்கும்போது மழைகள் சற்று கூடுதலாகவே இருக்கும். குறிப்பா வந்து வானிலை அறிக்கை மாதிரி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், கடலோர மாவட்டங்கள்ல கொஞ்சம் பாதிப்பு உண்டாகிறத நம்ம பார்க்கலாம். சென்னை எப்படி சார் இருக்கும்? சென்னை நார்மலா தான் இருக்கும், எந்த கவலையும் பட வேண்டாம். சென்னை வாசிகளுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், உலகம் அழிஞ்சிரும்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. சென்னை எப்போதும் போல இருக்கும். சென்னையில வந்து குறிப்பா என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, மெட்ரோ போடும்போது அடிக்கடி வந்து இந்த லேண்டு இடிஞ்சு விழுறது, அங்கங்க இந்த மெட்ரோ போடும்போது ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டு விரிசல் விடுறது, இதனால கவர்மெண்ட்டுக்கும் பப்ளிக்குக்கும் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம். குறிப்பா வந்து எல்லா ஊர்லயுமே வந்து பழுதடைந்த ரோடுகளை வந்து போட்டுருவாங்க. இது ஏன், இதுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகர ராசி என்பது பேருந்து நிலையத்தையும் தார் சாலைகளையும் குறிக்கும் இடம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாம் வந்து பெண்டிங்ல உள்ளது, அதுக்கப்புறம் வந்து இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை, இதெல்லாம் வந்து படிப்படியா சரியாகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி நல்லா நல்லா பண்ணிட்டு வருவாங்க. எந்த கவர்மெண்ட் வரும் தயவு செஞ்சு கேட்காதீங்க, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இந்த வேலையை கண்டிப்பா செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அதாவது தமிழக மக்களுக்கு வந்து குறையில்லாத வாழ்க்கையை கவர்மெண்ட் வந்து தமிழக அரசு இந்த 2026ல கண்டிப்பா சித்திரை மாசத்துக்கு அப்புறம் வந்து பண்ணி கொடுக்கும். அதே போல வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான், கோல்டு அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல விதமான அமைப்புகளை கொடுக்கும். ஸோ இப்ப வந்து இந்த சித்திரை மாசத்துக்கு அப்புறம், அதாவது ராசி பலன்கள் பார்க்கறதோட கோச்சார கிரக நிலைகள் யாருக்கு சரியில்லைன்றத பார்க்கும்போது, சிம்ம ராசிக்கு சரியில்லை அப்படின்றத சொல்லுவாங்க, மீன ராசிக்கு சரியில்லைன்ற சொல்லுவாங்க, மேஷ ராசிக்கு சரியில்லைன்னு சொல்லி கும்ப ராசிக்கு சரியில்லைன்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா, கண்டிப்பாக ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப 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 பவர். ஸோ அப்ப இந்த இந்த ராசிக்காரங்க வந்து கணபதி ஹோமம் பண்ணிக்கும் போது உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பெட்டரா நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.